ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் போயம் தான். ஸ்டாப்பிங் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோ ஈவினிங். இந்த போயம் தான். இது எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட். இவர் தான் இந்த போயம் எழுதியிருக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து 1874 பிறந்திருக்கிறாரு. 1968 இவர் இறந்திருக்கிறாரு. இவர் வந்து ஒரு அமெரிக்க போயிட்டு அது மட்டும் இல்லாமல் இவர் March 26 இந்த 1874 இவர் பிறந்திருக்கிறாரு. 40 வருஷம் இவரை பற்றி யாருக்குமே இவரை பற்றி தெரியாது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவர் எழுதின கவிதைக்காக இவர் 4 புல்ஸ்டர் பரிசுகளையும் வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடியன் அவருடைய துவக்க விழாவில் இவர் சிறப்பு விருந்தினராக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு கவிதை புயலாகவும் ஐக்கிய நாடுகள் ஒரு அரசு சாரா புகழ்பெற்ற ஒரு கவிஞராகவும் இவர் இருந்திருக்கிறாரு ராபர்ட் ஃப்ராஸ்ட். இப்போ நம்ம போயம்குள்ள போகலாம். Whose woods this are I think I know. இது யாருடைய காடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். எனக்கு தெரியும். His house is in the village though. ஸோ அவருடைய வீடும் இந்த கிராமத்துல தான் இருக்கு. He will not see me stopping here. இங்க நான் எதற்காக நான் நின்று இருக்கிறேன்னு தெரியும். இந்த காட்டு பகுதி நான் பார்ப்பதற்காக தான் இங்க இருக்கேன். To watch his woods fill up with snow. ஸோ நான் இந்த காட்டு பகுதியை நான் பார்ப்பதற்காக தான் நான் இங்க நின்றுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த காட்டினுடைய உரிமையாளருக்கு தெரியும். My little horse must think it queer. என்னிடமே என்னுடைய சிறு குதிரை இதை ஒரு வினோதம் என்று சொல்லுது. To stop without a farm house near. அப்ப ரொம்ப பக்கத்துல தான் ஒரு பண்ணை வீடு இருக்கு. அங்க எதுவுமே இல்லாம இங்க ஏன் நின்று இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. Between the woods and frozen lake. ஸோ இங்க இந்த அடர்ந்த இந்த காட்டு பகுதிக்கும் அந்த உறைபனி ஓடைக்கும் இதுக்கு இடைப்பட்ட இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. The darkest evening of the year. இந்த ஆண்டினுடைய இருண்ட மாலை பொழுது. இது இந்த வருஷத்தினுடைய ரொம்ப இருண்டு போன இந்த மாலை பொழுதுல இந்த இடத்துல எதுக்கு நின்று இருக்காங்க. He gives his harness bells a shake. அவன் அசைத்த அந்த கழுத்துப்பட்டை மணிகளின் ஓசை. To ask if there is some mistake. என்ன தவறு நடந்திருக்கும், என்ன தவறு இங்க நேர்ந்திருக்கும் என கேட்பது போல் அது இருந்தது. The only other sounds the swift. வேறொரு எந்த ஒரு ஓசையுமே இதுல கேட்கல. அந்த குதிரையினுடைய அந்த பெல்ஸ் சத்தம் கேட்கல. எந்த ஓசை கேக்குது அப்படின்னா இதமாய் கடந்து செல்லும் அந்த காற்றினுடைய ஓசை தான் கேக்குது. Of easy wind and downy flake. ஸோ அந்த தெண்டலினுடைய சத்தமும் அந்த பனியினுடைய அந்த அழகும் சேர்ந்து அவர் ரசிச்சுட்டு இருக்கிறாரு. The woods are lovely, dark and deep. இந்த ரொம்ப இருட்டு போன இந்த பகுதியில நம்மள கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த அழகு மிகு அந்த வனங்கள் இருக்கு. பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். ஆனா எனக்கு நான் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள் நிறைய இருக்கு எனக்கு. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஸோ நான் தூங்க போறதுக்கு முன்னாடி நான் தொடர வேண்டிய பயணங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். நான் தூங்குவதற்கு முன்பே தொடர வேண்டிய தொலைவு அதிகம். நான் தூங்க போறதுக்கு முன்னாடியே நான் கடக்க வேண்டிய தொலைவு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் முடிக்கிறாரு. ஸோ இவ்வளவுதாங்க போயம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.